Views and opinions expressed in this interview are solely those of the guest or expert and do not necessarily reflect the views of this channel. The content shared is for educational and informational purposes only and should not be treated as financial or investment advice. Mutual fund and securities investments are subject to market risks. Past performance is not indicative of future results. Viewers are strongly advised to consult with a SEBI-registered financial advisor before making any investment or financial decisions. ஃபினான்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் இப்போ நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. எஸ்ஐபி எல்லாம் நிறைய பேர் இவ்வளோ காசு சேர்த்ததெல்லாம் பார்ப்பீங்க, இவ்வளோ சேர்க்க முடியும்னு பார்ப்பீங்க. ஆனால் 40 வயசு ஆச்சு, நான் எந்த இன்சூரன்ஸும் எடுக்கல, எஸ்ஐபி எடுக்கல, முன்னாடி யாரும் சொல்லலை, எனக்கும் பெருசாக நான் சீரியஸாக எடுத்துக்கல, நான் இனிமேல் 40 வயசு ஆனதுக்கப்புறம் இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியும், இவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வரி இருக்கா? இந்த வீடியோவில் உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் மட்டும் இல்லை, உங்களால் நீங்கள் தேவையான அமௌண்ட்டு, உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸு, நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை, அது எப்படி சாத்தியங்கிறதையும் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுங்கிறதையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஒரியும் பண்ண வேணாம், எந்த கவலையும் பண்ண வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியும், நீங்கள் பண்ண முடியும், இந்த வேல்யூ எல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நம்ம இதை வந்து ரொம்ப ஃபார்மேட்டாக ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகணுன்னா இதில் 3 பார்ட் இருக்குது. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணணும், அது என்னங்கிறத பார்த்துப்போம். அப்புறம் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை எப்படி கொண்டு போகணும், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும், ஸோ எவ்வளோ டிசிப்ளின் வேணும், இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி காசு சேர்க்க போறீங்க அப்படிங்கிறத 2வது பார்ட்டா பார்ப்போம். 3வது பார்ட் வந்து காசை சேர்த்தாச்சு, இனிமே இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கு, இதையெல்லாம் கவர் பண்ணி அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிறத எப்படி சென்சிபிளா டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா விட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விட்ராவல் ப்ராசஸை கடைசி பார்ட்டா நம்ம பார்ப்போம். இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், அது என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ண ஆரம்பிச்சதுன்னா அந்த காசை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இடையில உங்களுக்கு எமர்ஜென்சி தேவைகள் வரலாம், அதுக்கு ஒரு தனி கார்பஸ் கிரியேட் பண்ணணும். எவ்வளோனா மினிமம் உங்களோட சம்பளம் எவ்வளவோ, ஃபுல் சம்பளம் அதோட 3 மாதத்தோட சம்பளம், அதாவது நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் கூட வச்சுக்க வேணாம். ஏன்னா லிக்விட் ஃபண்டில் ஒரு 5-6% உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். 3 மாதத்து சம்பளம் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை எமர்ஜென்சி கார்பஸ் ஆர் கண்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதை வந்து ஒரு லிக்விட் ஃபண்டை வச்சுக்கோங்க. எப்போ தேவை இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் அதை டச் பண்ணுவீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து எமர்ஜென்சி கார்பஸ், அது தனியாக வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோம். நம்ம 20 வருஷம் ஹெல்த்தியாக இருக்கும், ஸோ அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக சேர்த்துருவோம். அந்த காசு வந்து நமக்கு நம்ம ஸ்பவுஸுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போதும். ஆனால் லைஃப்ங்கிறது நிச்சயமற்ற தன்மை உள்ளது, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம ஃபேமிலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? அதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 40 வயசுன்னா நீங்கள் 1 கோடிக்கான ஒரு கவர் எடுக்கணும்னா 20,000 to 25,000 ப்ரீமியம் நீங்கள் வருஷத்துக்கு கட்டினா போதும், உங்களுக்கு அட்லீஸ்ட் 75 இயர்ஸ் வரையிலும் கவர் கிடைக்கும். 1 கோடிக்கான கவர். இந்த ப்ரீமியம் எதுக்கு கட்டுறீங்க? ஏதாவது நம்ம இயற்கையோட சதினாலும் நம்ம எதிர்பார்க்காம நமக்கு ஒரு துரதிருஷ்டமான சிச்சுவேஷனில் நம்ம இல்லை, நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது, நம்மளோட வருமானத்தில் தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து இந்த கவரான 1 கோடி ரூபா கிடைக்கும். அந்த 1 கோடி ரூபா வச்சு ஃபேமிலி ஓட்டுவாங்க. அப்புறம் மருத்துவ செலவுகள், இதுவும் நம்ம அவ்வளோக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க முடியாது. மருத்துவ செலவுகள் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. ஸோ மருத்துவ செலவுகள் வந்தாலும் நம்ம போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டையோ எமர்ஜென்சி கார்பஸையோ விட்ரா பண்ண முடியாத மாதிரி, அதுக்கான அவசியம் இல்லாத மாதிரி ஒரு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், அதை எடுத்து வச்சுக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் அதே ஒரு 20-22,000 ரூபாய்க்கு என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வரையிலும் கவர் கிடைக்கும். என்டையர் ஃபேமிலினா நமக்கு உங்களுக்கு, உங்கள் ஸ்பவுஸுக்கு 2 குழந்தைங்க, 4 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் 5 லட்சத்துக்கான கவர் 20-22,000 ரூபாயில் உங்களுக்கு ப்ரீமியம் கிடைச்சிடும். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பேசிக்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த தேவைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணாத அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த தயாரெடுப்பு. அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரணும். உங்களால் மாதம் 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த 20 வருஷம், நீங்கள் 40 வயசில் இருக்கீங்க, 60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னா அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 20 வருஷத்துக்கு உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 48 லட்ச ரூபா இருக்கும். 20,000 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இதோட கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன் 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 12% காம்பவுண்டிங் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது 2 கோடியாக வந்து நிற்கும் 20 வருஷம் கழிச்சு. ஆனால் உங்களால் இன்னைக்கு 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் 20,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? உங்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு வெறும் 10% மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிங்க. இந்த வருஷத்துக்கு 20,000னா அடுத்த வருஷத்துக்கு 22,000 ரூபா. அப்படியே நீங்கள் வருஷம் 10% ஏற்றிட்டு போனீங்கன்னா இதை ஸ்டெப் அப்னு சொல்லுவோம், ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி கேஸ் நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் அதே 20,000 ரூபாய் கண்டினியூ பண்ணுற சிச்சுவேஷனில் 2 கோடி ரூபா சேர்த்தீங்க 20 வருஷத்தில். ஆனால்
இந்த ஸ்டெப் அப் நீங்கள் பண்ணும்போது 10% ஸ்டெப் அப் பண்ணும்போது 2 கோடிக்கு பதிலாக 4 கோடியாக வந்து நிற்கும் 20 வருஷம் கழிச்சு. அவ்வளோ பெரிய இம்பேக்டை நீங்கள் வருஷத்துக்கு 10% இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறதுனால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. 4 கோடியாக வந்து நிற்கும். இப்போது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை போய் எஃப்டியில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எஃப்டியில் நீங்கள் போடும்போது என்ன ஆகும், நீங்கள் ஒன்றும் மறந்துடக்கூடாது. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, இன்னைக்கு தேதிக்கு உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இதே 1 லட்ச ரூபா 20 வருஷம் கழிச்சு பத்தாது. இந்த 1 லட்ச ரூபாயை வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 6% இன்ஃப்ளேஷன் இருக்கும். அந்த 6% இன்ஃப்ளேஷன் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுற இடத்துல 12 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபா தேவைப்படும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ 2 கோடி ரூபா சேர்த்துட்டீங்க. நார்மல் கேஸ் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணல, 2 கோடி ரூபா சேர்த்துட்டீங்க. அதை எஃப்டியில் பண்ணாதீங்க. எஃப்டியில் வந்து 20 வருஷம் கழிச்செல்லாம் உங்கள் எஃப்டி ரேட்டு 5% 4% தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அந்த 4% உங்களுக்கு அந்த டைமில் இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக, அதிகபட்சமாக இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து பெருசாக க்ரோத் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இன்ஃப்ளேஷனுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர்ட் ஆகி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எஃபெக்டிவாக பண்ணால் அப்போ கூட நீங்கள் வந்து எஃப்டியில் போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு. ஸோ நீங்கள் எஃப்டியில் போட்டு மாதம் எடுக்கிறத விட எஸ்டபிள்யூபிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவ் ஆப்ஷன். டாக்ஸேஷனும் கம்மி, ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எஸ்டபிள்யூபி நீங்கள் எதில் பண்ணுறது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அக்ரெசிவான ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியாது, ரிஸ்க் எடுக்கவும் கூடாது. அதனால் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் 30% மட்டுமே பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணி பாக்கி ஆர்பிட்ராஜ் அப்புறம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் பண்ணிட்டீங்கன்னா 9-10% கன்சர்வேட்டிவ் உங்களுக்கு அதுலேருந்து கிடச்சிடும். நீங்கள் என்னதான் இன்ஃப்ளேஷன் 6% இருந்தாலும் இந்த 9-10% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு வருதுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டை நீங்கள் 60வது வயசில் விட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் சேர்த்து என்ன அமௌண்ட் இன்னைக்கு எவ்வளோ 1 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட் 60வது வயசுலேருந்து மாதம் விட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சேர்த்து வச்சிருக்கிற 2 கோடி அடுத்த 25 வருஷத்துக்கு போதுமானது. நீங்கள் ஏன் 25 வருஷம், 85 வயசு வரையிலும் நான் ஏன் சேவ் பண்ணணும் அப்படின்னா 85 வயசு வரையிலும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே இந்தியாவில் 75 வயசு. 75 வயசு வரை சராசரியாக வாழ்கிறாங்க மக்கள். அதுல இருந்து ஒரு 10 வருஷம் அடிஷனலி வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட காலம் முடிஞ்சிட்டா கூட உங்கள் ஸ்பௌஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் சேஃபாக இருக்கணும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்போவுமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக கால்குலேட் பண்ணக்கூடாது. நான் 75 வயசில் தான் வரையும் தான் இருப்பேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒஸ்ட்டுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட் கேஸுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். நான் ஒருவேளை 80-85 வயசு வேலை இருந்துட்டேன்னா வாய்ப்பு இருக்குது. இல்லைனா என்னோட ஸ்பௌஸ் இருந்துட்டாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம இம்பாசிபிள்னு சொல்ல முடியாதுங்கிறனால ஒஸ்ட் கேஸ் பாசிபிலிட்டிக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும்னா 2 கோடி ரூபாய் அடுத்த 25 வருஷத்துக்கு தேவையானதாக போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் அப் சொன்னோம். அந்த வருஷத்துக்கு 10% உங்கள் எஸ்ஐபி அதிகரிக்கிறீங்க. அந்த கேஸில் உங்களுக்கு 4 கோடி கிடைக்குது. 4 கோடி கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு 2 லட்சத்துக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை அன்னைக்கு வருஷம் விட்ரா பண்ண முடியும். 4 கோடி ரூபாய் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா 2 லட்சத்துக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை 25 வருஷத்துக்கு நீங்கள் விட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் இன்னைக்கு ஆரம்பித்தாலும் 40 வயசே ஆனால் கூட இந்த டிசிப்ளினோட நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். 85 வயசு வரை நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை 60 வயசுல கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆகிட்டு எந்த வருமானமும் இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தே நீங்கள் 25 வருஷத்துக்கான உங்களோட இன்கம், உங்களோட செலவுகளுக்கு இந்த கார்பஸ் உங்களுக்கு போதுமானது. நம்ம ஏன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இப்போவே பண்ணோம்? நம்ம 60 வயசுல தானே ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் 60 வயசுக்கு மேலே நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நினைக்காதீங்க. இன்னைக்கு நிதர்சனமான உண்மை டேட்டா என்ன சொல்லுதுன்னா 70 வயசுக்கு மேலே 50% ஆன ஆளுங்க யாரையோ டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்கள் குழந்தைங்களால உங்களை பார்த்துக்க முடியும்னா கூட அவங்கள ஃபினான்ஷியலி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? பெரும்பாலும் நிறைய பேருக்கு டிக்னிட்டி இடம் கொடுக்காது. அதுதான் உண்மை. ஒருவேளை அவங்களுக்கு மனசு இருக்குது ஆனால் மார்க்கம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் அவங்களுக்கும் பெரிய லெவலில் விலைவாசி ஏறிட்டே இருக்க போது அவங்களோட ஃபேமிலியை பாதுகாத்து அவங்களோட ஃபேமிலிக்கு தேவையான காசே அவங்களால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனும் வரலாம் இல்லையா? அதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் டிக்னிட்டியை பாதுகாக்கிறதுக்கும் உங்களோட குழந்தைங்க என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தடைபடாமல் போகிறதுக்கு டெஃபினெட்லி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தேவை. 40 வயசுலையாவது இது பண்ணால் மட்டும்தான் 60 வயசில் உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். மேபி நீங்கள் இந்த ஸ்டெப் அப்லாம் பண்ணி 4 கோடியெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கார்பஸ் சேர்ந்துடும். ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியம்.